ஒரு ஆத்தங்கரை பக்கத்துல சின்னதா கூடாரம் போட்டு ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. அவங்க அந்த கூடாரத்துல வாழ்றதுனால யாருமே அவங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்கறது கிடையாது. உன்னை நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவனை பாரு, சோம்பேறி மாறி எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு கிடக்குறியான். நீ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற. கஷ்டமா இருக்கு கண்ணு. அத்தை விடுங்கத்த, அவர் தூங்குனா தூங்கிட்டு போட்டு பாவத்தை விட்டுருங்க. அவருக்கு வேலையிலேருந்து தானே தூங்குறாரு, வேலையிலேருந்து அவர் சரியாக போகாமல் இருக்காரு. நான் தான் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன்ல, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அத்தை. நம்ம கூடாரத்தில் இருந்தாலுமே எந்த கடனும் இல்லாமல் வாழ்கிறோம் தானே. நமக்கு என்ன சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன்ல, இனிமேல் அதுக்கும் நமக்கு கஷ்டம் வராது அத்தை. என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை போய் பார்க்குற மாதிரி வருமாம்மா. ஒரு ஆம்பளை இதெல்லாம் எடுத்து முன்னக்க செஞ்சால் தானே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இல்லைன்னா எப்படி நல்லா இருக்கும் சொல்லு. அடியே, இந்த குடிசை வீட்டில் இருந்துட்டு தான் என் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கியாடியே. இந்த குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு எதுக்கடி என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா? இங்கே இருக்க நோய்கெல்லாம் எனக்கு வந்து ஒட்டி விடுறதுக்கா? நீ கூடாரத்தில் வாழ்றேன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. அப்போனா அப்பயே நான் அவனை வேலைக்கு சேர்க்காம இருந்திருப்பேன். எப்படி வந்து கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? ஏம்மா கூடாரத்தில் வந்தால் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா? உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது நான் நீட்டாக தானம்மா வர்றேன், எல்லாத்தையும் சுத்தப்பட்டுட்டு அப்படி தானே வரேன். உங்கள் வீட்டில் வேலையும் நான் நீட்டாக தான் பார்க்குறேன். அப்புறம் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நாங்களே கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம். நாங்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அடியே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடியே. ஒழுங்கா நீ இந்த கூடாரத்தில் தானே வேலை பார்த்துட்டு இருக்க. இனிமேல் என் வீட்டுக்கு நீ வேலைக்கு வர வேணாப்பா. நான் ஏதோ ஓட்டு வீடோ கூரை வீடியோ தங்கியிருப்பேன்னு பார்த்தா இந்த கூடாரத்தில் வந்துட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்கியாக்கும். ஏதோ ஓட்டு வீடுக்கோ மாடி வீடுக்கோ போனதுக்கு அப்புறம் நீ என் வீட்டுக்கு வேலைக்கு வா. அது வரைக்கும் வர வேணாப்பா. மூணு நோய் வீட்டில் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஒட்ட வச்சுருக்கா. சாமி, நல்ல வேலை பார்த்துப்புட்டேன். 4 நாள் வர்றப்பயே நினச்சேன், இவளை பார்த்தா ஒன்றும் ஒரு வீட்டில் வாழ்கிற மாதிரி தெரியலையேன்னு. இனிமேல் நீ என் வீட்டுக்கு வேலைக்கு வராதடியே, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். அப்புறம் என்னங்கம்மா நீங்கள் வேலை கொடுக்குற நீங்களே இந்த மாதிரி பேசுனா எப்படி? உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம். தயவு செஞ்சு வேலைக்கு வேணான்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. அந்த வேலையை வச்சு தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஓட்டணும்மா. வேறு எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? வேலை இல்லைடா, வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்க. அது விட்டுட்டு என் வீட்டுக்குலாம் இனிமேல் வேலைக்கு வர வேணாப்பா. ஐயோ, உனே தெரியாதனமாக சமைக்க வேற சொல்லிட்டேன். 4 நாளாக போய் உடம்பு வேறு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஏதாவது நோய் நொடி இருக்கான்னு. இனிமேல் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் சேர்த்தாம தான் அவளுக்கு வீட்டை போய் பார்த்துட்டு வரணும். இந்த மாதிரி பண்டித்தனமாக இருக்கிறவளுக்கெல்லாம் வேலைக்கு வந்துடுறாளுங்க. இனிமேல்லாம் பார்த்து தான் எல்லாத்தையும் வைக்கணும்ப்பா. அத்தை விடுங்கத்தை, இது மாதிரி நமக்கு எத்தனை தடவை நடந்திருக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட தலை விதி. இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். சரி விடுங்க, இது இல்லைன்னா இன்னொரு வீடுன்னு போய்க்கலாம். அம்மா, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சமைச்சு கொடுங்கம்மா. கண்ணா, ஒரு 2 நிமிஷம்ப்பா, அம்மா அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு வந்து உனக்கு சமைச்சு தரேன் என்ன? அவங்க மருமகளும் மாமியாரும் சேர்ந்து அந்த அரிசியை நல்லா வண்டெல்லாம் பார்த்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா, இன்னைக்கு என்னம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிற? என்ன சாப்பாடு? அத்தை வழக்கம் போல தான் சாப்பாடு ஆக்கிடுறேன். அதில் எண்ணெய் ஏதாச்சும் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாமா? குழம்பு வைக்கிற அளவுக்கு காசு இல்லை அத்தை. பார்த்துக்கலாம் அத்தை, இத்தனை நாள் அந்த மாதிரி தானே பொழப்ப ஓட்டணும். இனிமேலும் அப்படி ஓட்டணும்னா என்ன பண்ண முடியும்? எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னங்க அத்தை? நம்ம சாப்பாடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை கண்ணு. இந்த சின்ன பையனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவன் எந்திரிச்சானா அடம் பிடிச்சிக்கிட்டே கிடப்பானே. நேற்றே சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். எனக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு வச்சு கொடுங்கன்னு கேட்டான். கண்ணா, எந்திரிச்சிட்டியாப்பா? அம்மா உனக்கு தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் பாரு, நல்லா சாப்பிடு. அம்மா எண்ணெய் ஊற்றி தரவா? பிணைஞ்சு உனக்கு ஊட்டி விடுற ஆசையா அம்மா? நீ சாப்பிடுவேன் சரியா? அம்மா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு நல்ல சாப்பாடு இன்னைக்கு செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. குழம்பெல்லாம் வச்சு பொரியல்லாம் வச்சு தரேன்னு சொன்னீங்க இல்லைம்மா. அதை விட்டுட்டு இன்னைக்கு வெறும் சோறை வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கவில்லைன்னு சொன்னேன்ல, திரும்ப திரும்ப இந்த சாப்பாடே செஞ்சு வைக்கிறீங்க. எனக்கு நான் குழம்பு சோறு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். கண்ணு, அம்மாவோட நிலமையை புரிஞ்சுக்கப்பா. அம்மாவே கஷ்டத்தில் இருக்காள்ல. இப்போ நீ இப்படி கேட்டு அடம்பிடிச்சுன்னா அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுப்பா, நாளைக்கு எப்படியாச்சும் வேற சோறு உனக்கு செஞ்சு கொடுக்க சொல்லிடுறேன். போதும், இதே ஒரு வாரம் சொல்லி ஓட்டுட்டீங்க. எனக்கு சாப்பாடே வேணாம், நான் கிளம்பி போகிறேன். அத்தை விடுங்கத்த, அவள் எங்கே போயிட போகிறான்? இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் சாப்பிடுங்கத்த. அப்படியே அவரையும் எழுப்பி சாப்பாடு கொடுங்க. அவரும் சாப்பிடாம தானே படுத்திருக்காரு, அவரே எழுப்பி கொடுங்க. அடே சோம்பேறி, சோம்பேறி எந்திரிடா. என்னது? யார் சோம்பேறி? 2 நாள் நான் வேலைக்கு போகாமல் இருந்ததுக்கு என்னை சோம்பேறி ஆக்கிட்டீங்களா? இனிமேல் நான் வேலைக்கு போகாமல் இந்த சாப்பாடில் என் கை கூட படாது. நான் போகிறேன்.
அத்தை என்னங்க அத்தை பொறுமையாக சொல்ல வேண்டியதானே இதுக்குத்தான் தேவையில்லாமல் வார்த்தையை விடுறீங்க இப்போ பாருங்க அவர் ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல அத்தை சரி நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க அத்தை நான் வந்துடுறேன் என்ன இருமா நீயாச்சும் சாப்பிட்டுட்டு போ. நீ சாப்பிடாம போனேன்னா மனசு வருத்தமா இருக்குல்ல. நான் சொன்னதுல என்ன கண்ணு தப்பு? உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல, அதுக்கு தானே அப்படி சொன்னேன். இல்லைங்க அத்தை பரவாயில்ல விடுங்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அத்தை இந்த ராஷிகாக்கா எனக்கு புத்தகம்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நான் விற்றுட்டு வந்துடுறேன் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கங்க இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ச்சே கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? ஏன் இப்படி எங்க குடும்பத்தை வாட்டி வதைக்கிற? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க எங்க குடும்பத்தை தவிர. என்னைக்கு தான் நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறோம்னு தெரியல. வாமா வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சண்டை போட்ட 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. உன்னையத்தான் இன்னும் காணோம். 2 பேரும் நல்லா வந்து தின்னுபிட்டு படுத்துட்டாங்க தெரியுமா? அப்படியா அத்தை சரி சரி எப்படியோ சாப்பிட்டா சரி அத்தை நான் நல்லா இன்னைக்கு வேலை பார்த்தேன் அத்தை எனக்கு இன்னைக்கு எவ்வளோ திரும்ப காசு கிடச்சிது 200 கிடச்சிது இதை வச்சு தம்பிக்கு இன்னைக்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தை பாவம் அவன் சரியாகவே சாப்பிட்லையா அதனால தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு நைட்டாச்சும் அவனுக்கு அதில் 2 தோசையை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுப்பான்ல அத்தை ஏமா இங்க இருக்க கடையில மாவு பாக்கெட்டை எதுக்குமா வாங்கினேன்? அங்க இருக்க மாவு பாக்கெட்டு 4 தோசைக்கு தான் வரும். உன் மகன் 5 தோசையில சாப்பிடுவான். அவனுக்கு எப்படி 4 தோசை பத்தும்? மாவு போறதுலயே ஏமாத்துறானுங்க. என்னத்தை தான் பண்றது? கொஞ்ச நேரத்துல நல்லா மழை பிடிக்க ஆரம்பிச்சது அவங்க அந்த மழையை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மழை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது இந்த கூடாரத்தில் உட்காந்து இந்த மழையை ரசிக்கிறதே தனி சுகம்தான் என்ன இந்த மழையோட மழையா நம்ம கஷ்டமும் என்னைக்கு தான் கரைஞ்சு போக போதும் ராத்திரி வரைக்கும் அவங்க நல்லா அந்த மழையை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா யாருங்கய்யா இந்த மழையில போய் இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க என்னாச்சு வழுக்கி கிழுக்கி விழுந்துட போறீங்க மெதுவா வர வேண்டியதானே என்னாச்சுங்கய்யா நீங்க யாருன்னு சொல்லுங்க அம்மா கொஞ்சம் கோச்சக்காதீங்கம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வெளியூர்லேருந்து வரேன். எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுக்க முடியுமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுங்களே. ஏங்கய்யா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களே கூடாரத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். எங்ககிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டால் நாங்களே சாப்பிடாம தானே படுத்துருக்குறோம். அத்தை நம்ம தம்பிக்கு வச்சிருக்க தோசை மாவு இருக்குல்ல அதில் வேணா அந்த பெரியவருக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டா உனக்கு என்ன பைத்தியம்மா? நேற்றுலேருந்து அவன் சரியாகவே சாப்பிடல. நைட்டாச்சும் தோசை ஊற்றி கொடுக்கலான்னா மழை வந்துருச்சு. இனி காலையில் அவன் கேட்பான்ல, என்ன பண்ணுவோம்மா அதுக்கு? வேணாம் அவர் எங்கேயோ போய் சாப்பிட்டுட்டு போகிறாரு. தம்பிக்கு வை. ஆமாம் ஆமாம் நம்ம பையன் சாப்பிடாம படுத்தா நமக்கு மனவேதனையாக இருக்குல்ல. இந்த பெரியவருக்கு கொடுத்து உனக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது? அவர் எங்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு போட்டோம். நம்ம பையனுக்கு ஒழுங்காக சாப்பாடு வைமா. எங்க பாவங்க ரொம்ப தூரத்துலேருந்து சாப்பாடு கேட்டு வந்திருக்கிறாரு இல்லைன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும் நான் அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்றேன் சரிங்களா அடாடா என்னால் எதுக்குமா அவங்களுக்கு வீண் சிரமம்? நான் வீட்டுக்கே போயிடுறேன். இந்த மழையில் வந்தது தப்பு தான், மன்னிச்சிருங்கம்மா. என்னால் நீங்கள் சண்டை போட்டுக்க வேணாம், நான் போயிடுறேன்னு. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்கய்யா நீங்கள் இப்போ சாப்பிடாம போனால் என் மனசு ரொம்ப வேதனைப்படும் தயவு செஞ்சு இருந்து சாப்பிட்டுட்டு போங்க கொஞ்சம் பொறுங்கய்யா அவளும் அந்த மழைன்னு பார்க்காம அந்த ஐயாவுக்கு 2 தோசையை ஊற்றி கொடுத்தா ஐயா ஏதோ எங்களால் முடிஞ்சது இந்தாங்க சாப்பிடுங்க இட்லி பொடி தான் இருக்குயா இதை தொட்டுட்டு சாப்பிடுங்க என்ன சூப்பர் சூப்பர். நீங்கள் தான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த 5 லட்சம் பரிசு. என்னன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம். இந்த மாதிரி ஏழைகளோட மனசை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க மனிதாபிமானத்தோட இருக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு வந்தோம். அதே மாதிரி உங்களையும் அந்த மாதிரி சோதிச்சோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கே சாப்பாடு இல்லைனாலும் அந்த ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. அதனால இந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் 5 லட்ச ரூபா பரிசு. அட என்னப்பா சொல்கிறீங்க? 5 லட்சமா? நியாயப்படி உங்களுக்கு தரேன்னு சொல்கிறத விட அந்த அக்காவுக்கு தரலன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள்லாம் அவருக்கு கொடுக்கும் போது வேணான்னு சொன்னீங்க. அவங்க தான் மனிதாபிமானத்தோட கொடுத்தாங்க. எனக்கு சொல்கிறீங்க உண்மையிலே தானா 5 லட்ச ரூபா பரிசா எங்கள் கஷ்டம் எல்லாம் அப்படியே தீர்ந்து போயிருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ஆமாம் என் மருமக மனசு ரொம்ப தங்கம். எங்கள் மனசு கூட கல்லுன்னு சொல்லிடுவோம். எங்களோட சுயநலத்தை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் என் மருமக அவள் பெரிய தங்கங்க. அவங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான பரிசு கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் சரியா? இந்தாங்க உங்களுக்கான 5 லட்ச ரூபா பரிசு.
நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்.